ஆல் சரஸ்வதி ஹியர். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி கதையை பற்றி பேசலாம். பிரியாணின்னு சொன்னாலே எல்லாருக்குமே டெம்ட் ஆகும். பிரியாணி பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு நாள் ஒரு பிரியாணி கடையில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சாம். எல்லாருமே பில்லை போட்டுட்டு லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு ஃபேமிலி மேன் அவரோட கையில் ஒரு பார்சல், ஒரு ஹாட் பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே நிற்கிறாரு. திடீர்னு அங்கே ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்படுது. அங்கே இருந்த அந்த கடை ஓனர், அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்து உள்ளே வாங்க பேசிக்கலாம், உள்ளே வாங்க பேசிக்கலாம்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னத்தை தான் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க அப்படின்னு கவனித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் வாங்கிட்டு போன பிரியாணி பார்சலில் கெட்டுப்போன சிக்கன் இருந்திருக்கு அப்படின்றது. அந்த கெட்டுப்போன பழைய சிக்கனை பற்றி அவர் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஓனர், பிரியாணி செய்யும்போது இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம், 1-2 கோழி அப்படி இப்படி இருக்கதாங்க செய்யும், இதை ஏன் நீங்கள் பெரிய விஷயம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்களோட தப்பை ரியலைஸ் பண்ணாமல் இந்த கஸ்டமரை கன்சல்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப குறியாக இருந்தாங்க. இந்த சம்பவத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே அந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கேஷ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த கடை இல்லைன்னா என்ன, இன்னொரு கடை இருக்குது அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனை அங்கே நடக்கலை அப்படின்னா அங்கே நின்று எல்லாருமே அந்த பிரியாணியை வாங்கிட்டு போய் சாப்பிட்டதா செஞ்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கெட்டு போனது பழசு அப்படின்றதுலாம் கண்டுபிடிக்க தெரியாது. அந்த டைமில் வந்து பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்றது தான் தோணுமே தவிர்த்து அந்த கெட்டுப்போன டேஸ்ட்டெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கண்டுபிடிக்கவே தெரியாது. ஸோ அதை வாங்கி அவங்க சாப்பிட்டதா செஞ்சுருப்பாங்க. நமக்கும் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லைனா இதுக்கப்புறம் கூட நடக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இப்போது இந்த கதை எப்படி தெரியும் அப்படின்னா, என்னோடய கிளையண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அவங்கக்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட சீட் டேயோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்மளே வீட்டில் இந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிடலாமே. நம்ம குக் பண்ணி சாப்பிட்டா அந்த திருப்தியும் கிடைக்கும், நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்கும், இல்லை செலவாகும் அப்படின்னு நினைப்பீங்க. சப்போஸ் நம்ம அந்த பிரியாணி கெட்டு போனதை வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஏற்படக்கூடிய சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம காசு செலவு பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலையே கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்ட்ரா கேரோடு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.